Hello friends, welcome back to Civil Tamil. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Autocad தான் பார்க்க போறோம். இதுல நமக்கு ஒரு நியூ ஆப்ஷன் இருக்கு TCOUNT அப்படினு சொல்லிட்டு. சோ அது நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம், அது எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ TCOUNT அப்படிங்கிறது நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஸ்டேர் கேஸ்லாம் இருக்கு இல்லையா? சோ ஸ்டேர் கேஸ்ல நம்ம 2D ல நம்ம டிரா பண்ணும்போது அதுல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டேர்ஸ் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணனும். 1 2 3 4 னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேருக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கணும். சோ அந்த டைம்ல இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேர்ல வந்து 18 படி இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன். சோ அந்த 18 படிக்கும் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஒவ்வொண்ணா ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இல்ல அப்படினா காப்பி பண்ணி அதை எடிட் பண்ணனும். சோ அதுக்கு பதிலா நம்ம ஈஸியா ஷார்ட்கட்ல யூஸ் பண்றது தான் நம்ம TCOUNT அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து நம்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ டெக்ஸ்ட்ல போய்ட்டு ஒரே ஒரு நம்பர் கிரியேட் பண்ணிக்கிறேன். 1 அப்படிங்கிற நம்பர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு 1 அப்படிங்கிற நம்பர் கிரியேட் ஆயிருச்சு. ஓகேங்களா? இத நாம ஃபர்ஸ்ட் அரே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லைக் காப்பி பண்ற மாதிரி. சோ இத செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல மாடிஃபைன் இருக்குல, இதுல வந்து அரே கமெண்ட் இருக்கும். அத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு காலம் எத்தனை, ரோஸ் எத்தனை அப்படிங்கிறது கொடுக்கணும். நான் வந்து காலம் 2 கொடுத்துக்கிறேன். ரோஸ் வந்து ஒரு 9 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காலம்க்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய அந்த கேப்பும் நாம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 6 அடி கொடுக்கிறேன். இதுல டோட்டலா இந்த டோட்டல் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல டோட்டல் அப்படிங்கிற இடத்துல ஒரு 10 அடி கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு 10 அடி இந்த இடத்துல கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகேங்களா? நீங்க 10 அடி 6 அடி எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய இது தகுந்த மாதிரி, அதாவது ஸ்டேர் கேஸோட லென்த் தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த நம்பருக்கு 1 2 3 4 இந்த மாதிரி ஆர்டரா நம்மளுக்கு வரணும். ஓகேவா? இப்போ நான் அரே கொடுத்தனால எனக்கு வந்து ஒரு குரூப்பா தான் இது இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் கொடுத்துக்கிறோம். ஸோ EX கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் செகண்ட் ஆப்ஷனா. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா செலக்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோட் பண்ணியாச்சு. நீங்க எக்ஸ்ப்ளோட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஆப்ஷன் அந்த TCOUNT அப்படிங்கிறது யூஸ் பண்ண முடியும். இப்போ TC அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல TCOUNT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன கேக்குது, செலக்ட் ஆப்ஜெக்ட் கேக்குது. நான் வந்து இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆர்டரா நான் வந்து இங்க அப் இது டவுன் இது அந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஸோ 2 3 4 5 இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஆர்டர்ல கொடுத்துருங்க. இங்க போயிட்டு எனக்கு இங்க வரணும். ஓகேங்களா? ஸோ நான் செலக்ட் பண்றதை பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு அந்த நம்பர் வந்து ஆர்டரா வரும். இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், எல் ஷேப்ல நான் வந்து பண்ணிருக்கேன். கரெக்டா? அதாவது இங்க இருந்து இப்படி போய் வந்திருக்கேன். இப்போ இங்க 9th நம்பர் இங்க இருக்கு அப்படின்னா நம்ம இங்க செலக்ட் பண்ணனால இங்க 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதுவே நீங்க இங்க 9 செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல அடுத்து செலக்ட் பண்ணி இப்படி போனீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இப்போ எல்லா நம்பர்ஸும் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கோங்க. என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ணபடி வரணும் அப்படிங்கறது கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டார்டிங் நம்பர் அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா 1,1 இருக்கு. அதே கொடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஸ்டார்டிங் நம்பர் நம்மளுக்கு 1 தான். ஒவ்வொன்றா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட்டும் 1 தான். ஸோ 1 1 கொடுத்துக்கோங்க. அதுவே உங்களுக்கு 2 4 6 இந்த மாதிரி வேணும்னா 2,2 கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்டர் கொடுத்துட்டேன். அடுத்து நம்ம ஓவர்ரைட் கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 இந்த மாதிரி நம்மளுக்கு ஆர்டராக வந்துடும். ஓகேவா? நான் இப்படி போய் இப்படி வந்தேன் இல்லையா, அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இது ரொம்ப ஈஸியான ஷார்ட்கட். நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டேர்கேஸ் டிசைனில் யூஸ் ஆகும். அதே போல் நீங்கள் காம்போனன்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நம்ம எந்த இடத்துல நம்பர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ஆர்டராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.